வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சாரதா. இன்னைக்கு என்ன வீடியோ, நான் எங்கே இருக்கேன், எதை பற்றி பேச போகிறேன், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கணுன்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது சுயவேம்பு அம்மன் திருக்கோவிலில் இருக்கேன். இந்த கோவிலில் சித்திரை மாதம் செவ்வாய் திருவிழா நடந்து கொண்டு இருக்குது. மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பூச்செரித்தல் விழா ஆரம்பித்து சித்திரை முதல் ஞாயிற்றுக்கிழமை பூச்செறிதல் விழா முடிந்து இன்று சித்திரை செவ்வாய் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் அம்மாவின் ஆசி கிடைக்கட்டும். இக்கோவிலின் சிறப்புகள்: குழந்தை வரம் வேண்டி தம்பதியர்கள் தொட்டில் கட்டிய அதே மாதத்தில் கருத்தரித்துவிடும் என்று கூறப்படுகிறார்கள். இக்கோவிலின் பச்சிலை மருந்து மட்டுமே கொடுக்கப்படுகிறது குழந்தைக்காக. அதே மாதத்தில் கருத்தரித்து 10 மாதங்களில் குழந்தையை ஈன்றெடுத்த தாய்மார்கள் அதிகம். இக்கோவிலின் மிகச் சிறப்பு வாய்ந்த சிறப்புகளே குழந்தை வரம். அதை தாண்டி திருமண தடைகள், ஆரோக்கியம், உங்கள் குடும்ப பிரச்சனைகள், எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு இக்கோவிலில் வழங்கப்படுகிறது என்றும் மக்கள் கூறப்படுகிறார்கள். இந்த அம்பிகை இந்த இடத்தில் உருவான விதம் சுயம்பாக தான் அமர்ந்தால் சுயவேம்பாக எப்படி மாறினாள்? சமயபுரத்து அம்மன் தான் இங்கு உருமாறி சிறிய கருவறையில் அமர்ந்து எங்களுக்கு ஆசி வழங்குகிறாள் என்று இக்கோவிலின் சிறப்பாக நம்பப்படுகிறது. அதுவும் நேர்த்தியான உண்மையே. சமயபுரத்தில் இருக்கும் அம்பாள் மட்டுமே பச்சை பட்டினி விரதத்தை மேற்கொள்வாள் என்று உலகமறிய தெரியப்படும். அதேபோல் இங்கு சுயம்பாக உட்கார்ந்திருக்கும் இந்த அம்பிகையும் மாசியில் தொடங்கி பங்குனி முழுவதும் தொடங்கப்பட்டு சித்திரை மாதத்தில் முடிக்கப்படும் பச்சை பட்டினி விரதத்தை மேற்கொண்டு இவள் சித்திரை செவ்வாய் திருவிழாவை எடுக்கிறாள். அமாவாசை, பௌர்ணமி, முக்கிய தினங்கள் அனைத்தும் இந்த அம்பிகைக்கு சிறப்பு பூஜைகளே நடைபெறும். இக்கோவிலில் சங்கடகர சதுர்த்தி தொடங்கி சஷ்டி முதல் பிரதோஷம் வரை, அம்பிகை திருவிழா வரை இக்கோவிலில் அனைத்து பூஜைகளும் நடைபெறும். இக்கோவிலில் தொட்டில் கட்டி குழந்தை வரத்தை பெற்று அக்குழந்தையை தூக்கி கொண்டு இச்சன்னதிக்கு வந்த குடும்பத்தினரை சந்திக்கலாம். வாங்க. அம்மா வணக்கங்கம்மா. உங்கள் பேர்? என் பேர் சாந்தா. எங்கேருந்து வந்திருக்கீங்க? ராம் தேட்டர்கிட்டருந்து வந்திருக்கோம். பெரம்பலூர் ராம் தேட்டர்கிட்டருந்து வந்திருக்கோம். சுயம்பு அம்மா கோயிலுக்கு எங்கள் மருமகளுக்கு குழந்தை வர கேட்டு வந்தோம். சரிங்கம்மா. அம்மா கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டோம். அம்மா என்ன மருந்து கொடுத்தாங்க? மருந்து அம்மாவோட பச்சலை தான். சூப்பர்மா. எத்தனை நாள் எடுத்துக்கிட்டீங்க? 5 நாள் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்கம்மா. எப்போ குழந்தை அந்த அப்பயே தரிச்சு தை மாதம் வந்தோம். ஐப்பசி மாதம்லாம் எங்களுக்கு கையில் பெண் குழந்தை கிடச்சிது. காட்டுறோங்கம்மா. அந்த குழந்தைய காட்டுங்க. இதான் அந்த குழந்தை, தெய்வ குழந்தை. தெய்வ குழந்தைங்களா? என்ன பேர் வச்சிருக்கீங்க? சுபஸ்ரீ. சுபஸ்ரீங்களா? நன்றி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அம்மா பாருங்க, அம்மா எங்களுக்கு ரொம்ப எங்களுக்கு பெத்த தாய் மாதிரி. நன்றி, ரொம்ப நன்றி அம்மாவுக்கு. கோடான கோடிகள் நன்றி. யாராவது எங்ககிட்ட கேட்டா உடனே சுயம்பு பாரதேசன் நகர்ல இருக்காங்க அம்மா, அங்கே போங்கன்னு சொல்லி நான் என் கூட வந்தால் அழைச்சிட்டு வந்து காட்டுவேன். இல்லாட்டி அவங்கள அட்ரஸ் சொல்லி அனுப்பி வைப்பேன். எங்களுக்கு 10 வருஷத்துக்கு மேலே தெரியும். 10 வருஷத்துக்கு மேலே இந்த கோயில் தெரியுங்களா? இந்த கோயில் ஆரம்பம் எப்படின்ற விவரம் தெரியும்? ஆரம்பம் மரத்தில் பால் வடிதுன்னு சொல்லி வந்து பார்த்தாங்க எல்லாம். எந்த உருவானாங்களா? அங்கேருந்து தான் உருவானாங்க அம்மா. சரிங்கம்மா. வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? இல்லைங்கம்மா, அவ்வளோதான்.
ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு வந்து செல்லுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.